ஸோ விஜயனா தான் அவர் தான் வருவார், அவர் தான் வரணும். இன்னும் பாதி பேத்துக்கு வந்து எத்தனை கான்ஸ்டியூன்சி இருக்குன்னே தெரில தமிழ்நாட்டில். ஏன்னா மேலே இருக்கிறவங்க வந்து ஆர்டர் தராங்க, கீழே இருக்கிறவங்க ஃபுல்லாக அதை வந்து சாப்பிட்டு கேலி பண்ணிடுறாங்க. அதனால வந்து ஆட்சி சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் டிஎம்கே வரலாம், அது யார் வேணாலும் வரலாம். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு தொகுதி 2 தொகுதிக்காவது டிவிகேக்கு வாய்ப்பு கிடைச்சா தானே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அவங்க பர்சனல் இஷ்யூ அது எல்லா கட்சியிலும் இருக்குல்ல ப்ரோ, எல்லா போஸ்ட்லயும் இருந்தாலும் அது ஒரு பெரிய அடி ப்ரோ. அவர் மேலே ஏதோ ஒரு சின்ன பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை சீமான் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக அவரை. பட் அவர் வந்தால் ஐடி கம்பெனிஸ் பீக் டவுன் ஆயிருமோன்னு எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீலு. அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது கரூரில், அது ஒரு பெரிய ஐடியா அவங்களுக்கு. அது அவங்களுக்கு அது ஹேண்டில் பண்ண தெரியலை. இந்த ஏன்னா ஆக்சுவலாக ஒரு மேட்டர் இல்லை, அவ்வளோ ஆக்சுவலி கம்பல்சரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் அந்த திருப்பூர் அந்த சைடில் போயிட்டீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டே போட்டாங்க. ஃபஸ்ட்டே போட்டு இன்னும் நாங்கள் பாப்புலேஷன் கம்மி 4000 கோடி இல்லை 40,000 கோடி போட்டு நீங்கள் ட்ரைனேஜ் சிஸ்டம் போடணும்னு நினச்சாலும் அது வராது. அதுக்கு வேறு ஏதாச்சும் ரெமெடி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் பேஸ் பண்ணி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு யாரும் முக்கியம் இல்லை, லாஸ்ட்டாக யார் ஃபஸ்ட்டு வர அதான் முக்கியம். பட் ஆனால் இங்கே 2 போட்டி தான். டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் இந்த வாட்டி காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வாட்டி சிஎம் வரதுக்கு யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் ப்ரோ. டிஎம்கேவா? டிஎம்கேக்கு தான் ப்ளஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் தான் சார். ஸ்டாலின் சார் வருவார். என் ஓட்டு கண்டிப்பாக டிவிகே தான். யங்ஸ்டர்ஸ் ஓட்டு பயங்கரமாக விஜயனாக்கு இருக்கு, இன்க்ளூடிங் மீ. ஸோ விஜயனா தான் அவர் தான் வருவார், அவர் தான் வரணும்னு. ஆப்வியஸாக தளபதி தான் ப்ரோ அவர். லைக் டிவிகே வந்திருக்கு, ஓகே ஃபைன். பட் ஆனால் இன்னும் அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன். தளபதி என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நமக்கே ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கு. விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இன்னொரு 5 வருஷம் போகட்டும், போனதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணட்டும். இன்னும் பாதி பேத்துக்கு வந்து எத்தனை கான்ஸ்டியூன்சி இருக்குன்னே தெரில தமிழ்நாட்டில். ஏன்னா மேலே இருக்கிறவங்க வந்து ஆர்டர் தராங்க, கீழே இருக்கிறவங்க ஃபுல்லாக அதை வந்து சாப்பிட்டு கேலி பண்ணிடுறாங்க. அதனால வந்து ஆட்சி சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு யங்ஸ்டரா அவர் வரும்போது கண்டிப்பா நிறைய பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றோம். விஜய் என்ன பண்ணுவாருன்னு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். நீங்க சொல்றீங்க விஜய் வந்து, ஆனா நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்ன விமர்சனம் சொல்றாங்கன்னா, விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும், அவர் இப்பதானே புதுசா வந்திருக்காரு. டிஎம்கே வரலாம், அது யார் வேணாலும் வரலாம். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு தொகுதி 2 தொகுதிக்காவது டிவிகேக்கு வாய்ப்பு கிடைச்சா தானே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ சட்டங்கள்லாம் கரெக்டாக இல்லை, ஒழுங்கா இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க மக்கள். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ப்ரோ ஒரு லாஸ்ட் ஒரு 20 to 30 இயர்ஸ் எடுத்தீங்கன்னா எல்லா ஆட்சியிலுமே எல்லாமே இருக்க தான் செய்யுது. இப்போ சொல்லணும்னா திருநெல்வேலியில் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அது தப்பு இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் அது டேரெக்டாக சிஎம்க்கு அது தெரியுமானா அப்படி தெரியாது. ஸோ அது வந்து எடுத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே யார் இருந்தாலும் அந்த ஆட்சியில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. திருப்பி வந்தாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங்காகவே மாற்றுவாங்க ஃபுல்லாகவே. ஆல்ரெடியெல்லாம் உள்ளே ஃபுல்லாக பேசுகிறாங்க ஃபுல்லாகவே. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே மாற்றுறாங்க ஃபுல்லாகவே. ஸோ இந்த டைம் வந்தாக்கா பட் நெக்ஸ்ட் டைம் இதை விட பெஸ்ட்டாக இருக்குமே தவிர பட் கம்மியாக இருக்கிறது வாய்ப்பே இல்லை. ஸோ விருத்தாச்சலம்ல என்ன பண்ணாரு அப்படின்றது எனக்கு நான் சின்ன வயசா இருந்தப்போ ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஒரு வீட்டுக்கும் ஒரு மாடு கொடுத்தாங்க. அந்த மாதிரி விஜய் மட்டுமாவது ஜெயிச்சாவாச்சும் அவர் என்ன பண்றாரு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி ஊழல் எதுவும் பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம், நிறைய வாக்குறுதி வரப்போ கொடுத்துருக்காங்க. ஸ்டேடியே கூட கொடுத்துருந்தாங்க, ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். அவர் பண்ணுவாருன்னு நம்புகிறோம் யங்ஸ்டர்ஸ் எல்லாரும். ஸோ ஐ திங்க் அவர் பெட்டராக பண்ணுவார். ஆனால் அது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதுக்கு, அந்த கட்சிக்கு டிவிகேக்கு. என்னன்னா கொஞ்சம் சர்ச்சையினால அது கொஞ்சம் பின்தங்கிருக்கு. ஸ்ட்ரகிளான விஷயங்கள்லாம் நிறையவே வருது. பட் கண்டிப்பா வந்துருவாரு. எதிர்கட்சி தலைவர் இல்லைன்னா 31ல கண்டிப்பா சிஎம் ஆயிடுவாரு. பல விஷயத்துல பெட்டரா பண்றாங்க. இப்போ நம்ம சென்னையிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா மெட்ரோ வந்து நான் 2023 ஒர்க்குக்கு வரும்போது அந்த மெட்ரோ இருக்கு. மெட்ரோக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணல. பட் ஆனால் வந்து யூபியில் ஒரு கூட்டமே இல்லாத ஒரு இடத்துல மெட்ரோ வந்து அவங்க கட்டி இது பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நமக்கு வர ரெவன்யூல இருந்து தான் அதை அவங்க ஒர்க் பண்ணி இப்போ பூந்தமல்லி மெட்ரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து பார்க்கும்போது டிஎம்கே எவ்வளோ பெட்டர்னு தோணுது. பட் எல்லா இடத்துலையும் குறைபாடுகள் இருக்கும். நம்ம எதில் பெட்டராக இருக்கோ அந்த டைம் அதில் போய்க்கலாம். லாக்அப் டெத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லாமல் நடக்கல, போன ஆட்சி தான் இருக்குது. சரிக்கும் இப்போ ஸ்டெப்பு எடுக்காமல் இருக்க மாட்டாங்க எப்போவுமே. ஏன்னா ஸ்டெப் எடுத்துருக்காங்க. பட் நான் ஒன்றா பட் வந்து இப்போ எலெக்ஷன் பீரியட் அந்த அவசியம் இஷ்யூ வெளில விட மாட்டாங்க. சரி, இன்னொன்னு ரசிகரா இல்லாம தொண்டனா இருந்து எல்லா தொகுதியிலையும் அவருக்கு ஓட்டு போட்டா அந்த கட்சிக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருக்குமே தெரியும். அதனால விஜய்க்கு ஓட்டு போடுங்க நான் சொல்லுவேன். ப்ரோ ஒரு நாள் வேலையை லீவ் போட்டு பிரச்சாரத்துக்கு வரவங்களுக்கு ஓட்டு போட வர ஆகும் அவர் ஃபேமிலியே அவரோட சரியா பார்த்துக்கல. ப்ரோ. அதெல்லாம் மதிச்சா அவரோட பாலிடிக்ஸ் பண்ண முடியாது ப்ரோ. அதை அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது தான் பெட்டராக இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க பர்சனல் இஷ்யூ அது எல்லா கட்சியிலும் இருக்குல்ல ப்ரோ, எல்லா போஸ்ட்லயும் இருந்தாலும் அது ஒரு பெரிய அடி ப்ரோ அவங்க கட்சிக்கு. இந்த 5 வருஷத்துல அவங்க கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேல கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்த டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா வந்த கடன் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் போகுது. பட் யூபி வந்து அடுத்த நார்த் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து கடன் வாங்குறாங்க. பட் நம்ம ரிப்போர்ட்டே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட்டே என்ன சொல்லலாம், தமிழ்நாடு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் போகுது. அதே இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு வரதை நம்ம டேக்ஸ் பே பண்ணுறதுல நமக்கு கம்மியாக தான் வருது. பட் அதர் ஸ்டேட்ஸுக்கு அதிகமாக போகுது. இது வந்து நான் ரிப்போர்ட் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். அவர் மேல நம்பிக்கை இல்லாமலாம் யாரும் கூட்டணி வைக்காமலாம் இல்லை, கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக வந்து
நான் பர்சனலா ஃபீல் பண்றது அவர் மேல என்னமோ ஒரு சின்ன பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் யாருமே கூட்டணிக்கு தானா போக மாட்டாங்க. அவர் வருவாரான்னு பாக்குறாங்க. இல்ல அவங்க வந்தா டெஃபினட்டா மாற்றம் வரும். பட் சீமான் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலா அவரை. பட் அவர் வந்தா ஐடி கம்பெனிஸ் பீக் டவுன் ஆயிருமோன்னு எனக்கு பர்சனலா ஒரு ஃபீலு. ஓகே. ஸோ ஆனா இந்த அக்ரிகல்ச்சர் வைஸ் சீமான் அண்ணா வந்தா அவர் தமிழ்நாடு டோட்டலி டிஃப்ரெண்டா மாத்துவாங்க. அக்ரிகல்ச்சர்ல அவர் தான் பொலிட்டீஷியன் படி பார்த்தா அவருக்கு தான் ரொம்ப நாலேஜ் இருக்கு. அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது கரூரில், அது ஒரு பெரிய ஐடியா அவங்களுக்கு. அதனால் வந்து அது அவங்களுக்கு அது ஹேண்டில் பண்ண தெரியலை. ஏன்னா புது கட்சினால அவங்களுக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியல அவங்களால. அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கான். நான் அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல ப்ரோ. 10 வருஷமா வச்சிருந்தாங்க, ஒன்றுமே பண்ணல. இவர் ஏதோ ஒன்று பண்ண வரேன்றாரு, அதுக்கு மக்கள் வந்து ஒரு வெல்கம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கடன் இருக்கனால வந்து ஸ்டேட் டவுன்ல போகுது அப்படி கிடையாது. இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டோட ஜிடிபி வந்து பல கண்ட்ரிஸோட ஜிடிபியோட அதிகமாக இருக்கு. நம்ம அதிகமாக ரெவென்யூ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருக்கோம். அவர் வந்துட்டா அவங்க கண்டிப்பா ஏத்துப்பாங்க. எல்லா கட்சியுமே ஏத்துப்பாங்க. அவரோட கூட்டணிக்காக தான் எல்லா கட்சியுமே வெயிட்டிங். ஆனா தளபதி வந்துட்டு தனியா தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு. அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவர் மக்களை நம்புறாரு. மக்கள் நம்மளை விட்டுற மாட்டாங்க அப்படின்னு அவர் நம்புறாரு. சரி, இந்த எலெக்ஷன்ல நீங்க ஒரு கடுமையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஈஸியா நீங்க வின் இந்த பண்ணி? எலெக்ஷன்லாம் ஒரு மேட்டர் இல்லை, அவர் ஆக்சுவலி கம்பல்சரி. அதனால பெரிய விஷயமே இல்லை. அதனால மோஸ்ட்லி சீமான் அண்ணா வருவாரான்னு தெரில. பட் விஜயனா கண்டிப்பா வருவாருன்னு நம்பிக்கை இருக்கு. மேபி அவங்க ஒரு 15-20 இடத்த வேணால் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி இன்னொன்று என்னன்னா, ஒரு ஏடிஎம்கே கூடயோ டிஎம்கே கூடயோ கூட்டணி வச்சுக்கிட்டா தளபதி மேல இருக்க மரியாதை கொஞ்சம் குறையலாம். என்ன இவங்க அரசியலுக்கு வந்த உடனே இவங்கள பத்தியும் அவங்கள பத்தியும் எதுவுமே பேசாம கூட்டணி போயிட்டாங்க. ஆனா படத்துல மட்டும் நிறைய பேசியிருக்காங்க. சர்க்கார் தலைவா இந்த மாதிரி மூவில எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு மக்கள் நினைச்சிருவாங்களோ, நம்ம ரசிகர் நினைச்சிருவாங்களோ அப்படின்னு தளபதி நினைச்சிருக்கலாம். அது என்னோட யோகம் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் அந்த திருப்பூர் அந்த சைடில் போயிட்டீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்டே போட்டு இன்னும் நாங்கள் பாப்புலேஷன் கம்மி, அது வந்து ஒரு அர்பன் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கம்மி. அங்கே வந்து உங்களால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். சென்னை வந்து அப்படி கிடையாது, ஓவர் பாப்புலேட்டட். உங்களுக்கே தெரியும், எங்கே இருந்தோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க, ஸ்டேட்லேருந்து வந்து ஒர்க் பண்ணாங்க. இங்கே வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து 4000 கோடி இல்லை 40,000 கோடி போட்டு நீங்கள் ட்ரைனேஜ் சிஸ்டம் போடணும்னு நினச்சாலும் அது வராது. அதுக்கு வேறு ஏதாச்சும் ரெமெடி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் பேஸ் பண்ணி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் யார் முக்கியம் இல்லை, லாஸ்ட்டாக யார் ஃபர்ஸ்ட் வர அதான் முக்கியம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன பேசினாலும் வரதான் வரும். ஆல்ரெடி இதெல்லாம் வந்து ஒரு செட்டிங் மாதிரி தான். அதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது. தெரியும் இல்ல அந்த 1-2 சீட் வின் பண்ணுவோன்னு சொல்றது வந்து ஐ திங்க் அவங்கெல்லாம் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே என்டிகே அவங்க சப்போர்ட்டராக தான் இருப்பாங்க. பட் ஆனால் இங்கே 2 போட்டி தான் அது. ஆனால் டெய்லி நான் ஃபாலோ பண்ணிருக்கனால எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகிறது தான் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் அந்த வாட்டி காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே ப்ரோ, உங்களோட ஓட்டு யாருக்கு ப்ரோ? என்னோட ஷியோரா டிஎம்கே தான். உங்களோட ஓட்டு யாருக்கு? என்னோட ஓட்டு பார்த்தீங்கன்னா டிவிக்கு தான். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஜெயிக்கிறது எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான். ரெண்டு தடவை நின்று 3வது தடவை தான் வந்து 3வது பெரிய கட்சியா மாறினாரு. தளபதி தடவை நிற்கிறாரு. அவருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கு அப்படின்றது தனிச்சு நின்னா தானே தெரியும். கூட்டணியோட நின்னா என் கூட நின்னனால தான் நீ ஜெயிச்ச அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படித்தானே விஜயகாந்த சொல்லிட்டாங்க. அவர்தான் வர நாங்கள் சொல்கிறோம்ல, அவர் தாண்டி யாரும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. லாஸ்ட் கொஸ்டின் சார். மொத்தம் வந்து 230 தொகுதி அத்தனையும் ஆள் போட விஜயால வாய்ப்பு இல்லை. புரிதான் உங்களுக்கு? அதை பேஸ் பண்ணி தான் மேட்ரு தெரியுது. இந்த முறை உங்க ஓட்டு யாருக்கு? கண்டிப்பா டிவிகே தளபதிக்கு தான்.